வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம முட்டை போட்டு கேரட் பொரியல் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து போட்டு பொரிய விடுங்க. 1.5 டீஸ்பூன் வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்குங்க. வெங்காயம் லைட் பிங்கிஷ் கலர் மாறி அப்படியே கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் வதக்குங்க. அதுதான் பொரியலுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்குது. இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாவை 3 அல்லது 2 கீறி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பெரிய கேரட்டில் 1.5 கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். துருவி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த பொரியலுக்கு இப்படி தாங்க பொடி பொடியாக நறுக்கி போடணும். துருவி போட்டிங்கன்னா அது வேறு ஸ்டைலு. இப்போது கேரட் பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். ஒரு 70% கேரட்டை மூடி வச்சு வேக வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நடுவில் கொஞ்சமாக குழி பறிச்சுட்டு ஒரு 2 முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. கேரட் மேலே ஊற்ற வேண்டாம். முட்டையோடைய அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பாப்கார்ன் மாதிரி உதிரி உதிரியாக ஆக்கி விட்டுருங்க. ஒரு 70% முட்டையை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும். சில குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்துருச்சு. வேகலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சீக்கிரமாக வெந்துடும். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சுவையான கேரட் பொரியல் ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சாச்சு. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.